என்னென்னமோ சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை குறைக்க முடியாத கண்டிஷன்லையும் இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. எளிமையா குறைச்சவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பந்தயத்துக்குள்ள இப்ப புது குதிரையாக நாமளும் நுழைஞ்சிட்டோம். நம்ம கொலஸ்ட்ராலை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பழகிருப்பாங்க. இந்த ஸ்நாக்ஸ்ல தான் கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்றது இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் ஸ்நாக்ஸை தவிர்க்கவே முடியாதுங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு பல பேரோட விஷயம். இப்ப சில ஸ்நாக்ஸ் மூலமாக அப்படின்னா உங்களுடைய கொலஸ்ட்ராலை கரைக்க முடியும். கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஸ்நாக்ஸை பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கடைபிடித்து உங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கலாம். ரொம்ப ஈஸியா. கொழுப்பை கரைக்கிறதுல இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாமே மிக முக்கிய பங்களிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதாங்க. இதை சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கணும், நான் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா நீங்க தாராளமா இந்த ஸ்நாக்ஸை கூட எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் புரத சத்து உள்ள உணவுகளை நாம காலை உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமது கொலஸ்ட்ராலை கொழுப்பை கரைக்கும். ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம போயிட்டு ஒரு பிளட் செக்அப் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உடனடியா நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு டெஸ்டே கொலஸ்ட்ரால் இருக்குதா அப்படின்றதான் பார்க்கறோம். இன்னும் சொல்ல போனா நம்ம அந்த மைண்ட் செட்ல தான் போவோம். கன்ஃபார்மா நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு பிளட் டெஸ்டே எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்ப கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு நிறைய எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருமே. இதற்கு ஏதாவது இயற்கையான முறையில ஏதாவது உணவு முறைகள்ல ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பதான் நமக்கு தோணும். அது வரைக்கும் நம்ம கண்டது கடியத்தை சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை கூட்டி வைப்போம். நமக்கு லேப் ரிப்போர்ட் எப்ப சொல்லுதோ அப்பதான் உடனே நம்ம எப்படியாவது நம்ம கொலஸ்ட்ராலை குறைச்சிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனா இங்க பல பேர் அந்த பந்தயத்துல என்னென்னமோ சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை குறைக்க முடியாத கண்டிஷன்லையும் இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. எளிமையா குறைச்சவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பந்தயத்துக்குள்ள இப்ப புது குதிரையாக நாமளும் நுழைஞ்சிட்டோம். நம்ம கொலஸ்ட்ராலை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஈஸியான முறையில, எளிமையான முறையில, ஏன்னா நிறைய அவங்களுக்குள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பழகிருப்பாங்க. இந்த ஸ்நாக்ஸ்ல தான் கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்றது இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் ஸ்நாக்ஸை தவிர்க்கவே முடியாதுங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு பல பேரோட விஷயமே. என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சிலர் ஸ்நாக்ஸே சாப்பாட்டுக்கு வெஞ்சனமா போயிட்டு இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள். எண்ணெயில் பொரித்த மிச்சரு, சேவு இது மாதிரி கார ஐட்டங்கள்ல அதுக்கு பாருங்க. இதை நம்ம சாப்பாடோட சேர்த்து எடுக்க தான் நமக்கு கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிச்சு. நீங்க பாருங்க, என்னைக்கு இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா காபி ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஷாப்பு, பைபாஸ் ரோட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஷாப் தான். அப்ப ஸ்நாக்ஸ் வாங்கிட்டே தான் நீங்க லாங் டிராவல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. அப்ப ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொலஸ்ட்ரால் வருவதற்கு காரணமான இந்த ஸ்நாக்ஸ் மூலமாவே கொலஸ்ட்ராலை கரைக்க போறோம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் மூலமா, சரிங்களா? ஸ்நாக்ஸை விட்டு கொலஸ்ட்ராலை கரைக்கலாமா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால தானே எனக்கு கொலஸ்ட்ராலே வந்துச்சு அப்படின்றதுதான் நிறைய பேரோட விஷயம். நிச்சயமாங்க. இப்ப சில ஸ்நாக்ஸ் மூலமாக ஓகேங்களா உங்களுடைய கொலஸ்ட்ராலை கரைக்க முடியும். கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஸ்நாக்ஸை பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கடைபிடித்து உங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கலாம். ரொம்ப ஈஸியா. என்னங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே எண்ணெயில் பொரித்த ஸ்நாக்ஸா தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த எண்ணெயில் பொரித்த ஸ்நாக்ஸை தவிர்த்துட்டு நம்ம மாற்று ஸ்நாக்ஸ்குள்ள போயிட்டோம்னா சூப்பர். ஒண்ணு. அதுல கொழுப்பை கரைப்பதற்கு எது நமக்கு எந்த சத்து எது நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்னா புரத சத்து தான் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒண்ணு. அடுத்தது நீர் சத்து உள்ள காய்கள், நீர் சத்து உள்ள பழங்கள், நீர் சத்து உள்ள விஷயங்களை நம்ம எடுத்துட்டோம்னா அதுவும் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அடிப்படையான விஷயமே அதுதான். அந்த வகையில நம்ம பார்க்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சுரக்காய். சுரக்காய் உங்களுக்கு உடலில் உள்ள இரத்த கொழுப்புகளை கரைப்பதற்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது உங்களுக்கு கொழுப்புல ஃபேட்ல 2 ஃபேட் இருக்குங்க. நமக்கு பாத்தீங்கன்னா ரத்தத்துல ஓடக்கூடிய கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மசில்ஸ்ல படியக்கூடிய கொழுப்பு அப்படின்னு இந்த விசரல் ஃபேட். இந்த விசரல் ஃபேட்டை கரைக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் லைஃப் டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விசரல் ஃபேட் கரைகிறதுன்றது ரொம்பவும் கம்மியான நபர்களுக்கு மட்டும்தான் கரையும். அப்ப இந்த விசரல் ஃபேட்டையும் கரைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா
சுரக்காய் இருக்கு. நீங்க சுரக்காயே நம்ம வந்து ஸ்நாக்ஸா நம்ம வந்து மாற்றலாம். அவ்வளவுதான். அப்ப சுரைக்காயை நீங்க ஜூஸா சாப்பிட்றத விட அதை கட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் ஆக்கி இது கூட கொஞ்சம் இஞ்சி, மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சம் பொரிகடலை அது மாதிரி சேர்த்துக்குங்க. என்னன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா நசுக்கு நசுக்குன்னு சாப்பிட்றத விட இது கொஞ்சம் அப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அவ்வளோதாங்க. அப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரிகடலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, ஏன்னா அது கொஞ்சம் புரதம் தான். இது புரதம், இது வந்து நீர்ச்சத்து. அவ்வளோதான். அப்போ இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது கொழுப்பை கரைக்கிறதுல இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாமே வந்து மிக முக்கிய பங்களிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க. இதை சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு இடையில இடையில உங்களுக்கு வந்து அதாவது மதியம் உணவுக்கும் இரவு உணவுக்கும் நடுவில் இடையில இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு தோணும் பாருங்க, அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதுபோல் காலையில் சாப்பாடுக்கும் மதிய சாப்பாடுக்கும் இடையில உங்களுக்கு தேவைப்படும் பாருங்க, அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சுரக்காய் ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களுடைய உடலை கொழுப்பை கரைத்து மெல்லியதாக அந்த இடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இடையே இல்லை பெண்களுக்கு, இடுப்பு அப்படின்றதே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் போட்டு வளைந்த குடங்கள் தூக்கி நம்ம இப்போ பிளாட்டாக இருக்கிற மாதிரி 20 லிட்டர் தண்ணி கேன் வாங்கி வைக்கிறதுனால தான் கூட சொல்லுவோம். அப்போ அந்த இடுப்பில் தண்ணி கூட தூக்கி வைக்கிறது வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. மடிப்புகள் போயிடுச்சு, அந்த வளைவுகள் போயிடுச்சு. அப்போ வளைவுகள் போன்ற அந்த இடை வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சுரக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இந்த சுரக்காயை ஜூஸாக சாப்பிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறதுக்கான வழிமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படி எடுத்துங்க பெட்டர். அதுபோல் வந்துட்டு கோவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோவக்காயும் கொழுப்பை கரைப்பதில் ரொம்ப அருமையாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. இந்த கோவக்காயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதே போல தான் கோவக்காயை கட் பண்ணி சின்னதாக இது பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் அப்படியே லைட்டாக வேக வச்சு ஓகேங்களா, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வச்சு இதை நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கரடுன்னு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலைக்கு பதில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து உங்களுக்கு கொழுப்பை கரைக்கிறதுல சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் நம்ம கொண்டக்கடலையை வந்து வறுத்து வச்சுருப்பாங்க தெரியுங்களா, உப்பு கடலை அப்படின்பாங்க. ஆமாம், உப்பு கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு கடலை பருப்பை நீங்கள் வந்து இது கூடலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த சுரக்காயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவக்காயையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அப்போ கரெக்ட் முரடமாக சொல்லி அதை கடிக்கிற மாதிரி இருக்கும். இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காயும் நமக்கு கொழுப்பை கரைப்பதில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது கூட சேர்த்த இஞ்சி சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், கருவேப்பிலை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், இப்போ சேர்த்த நம்மளுடைய உப்பு கடலையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதை நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் வந்து அந்த கொண்டக்கடலையை ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஒரு உணவு. நான் ஏதாவது ஒரு ட்ராவலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ எனக்கு பிடித்த ஸ்நாக்ஸே கூட அதுதான். அப்போ அந்த கொண்டக்கடலை தான். அந்த கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா வந்து வறுத்து அதை உப்பு கடலையாக மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த உப்பு கடலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, செலினியம் இருக்குது. இப்போ இந்த மெக்னீசியம், செலினியம், ஜிங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து நல்லது. ஆமாம், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதய தசைகளை நல்லா சுருங்கி விரிவடைய செய்வதற்கு நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்நாக்ஸ்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு கடலை தான். இந்த உப்பு கடலையை நம்ம எடுத்துக்கிறப்படும் பொழுது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அதற்குள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு இது புரத சத்தாகவும் நமக்கு வந்து பயன்படும், கொழுப்பை கரைப்பதிலும் பயன்படும். உடல் எடையை குறைக்கணும் நான் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்நாக்ஸை கூட வந்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து இன்னும் புரத சத்து உள்ள உணவுகளை நம்ம வந்து காலை உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமது கொலஸ்ட்ராலை கொழுப்பை கரைக்கும். நீங்கள் எந்த உணவு எடுத்தாலும் அதாவது ஸ்நாக்ஸில் எந்த ஸ்நாக்ஸ் எடுத்தாலும் அந்த ஸ்நாக்ஸில் உங்களுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொழுப்பை கரைப்பதில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுபோல் கொழுப்பை கரைப்பதில் மிக முக்கிய பங்களிப்பு எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொள்ளுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த கொள்ளு பயிர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளு பயிர் அப்படின்றது நமக்கு கொழுப்பை ரொம்ப அருமையாக வந்து குறைச்சி கொடுக்கும். ஆமாம், ஏன்னா அதாவது இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது.
அந்த வகையில இந்த கொள்ளை நம்ம ஸ்நாக்ஸா கூட பயன்படுத்தலாங்க. கொள்ளை எப்படி நம்ம ஸ்நாக்ஸா பயன்படுத்தலாம்னா, அந்த கொள்ளு பயிரை நல்லா வேக வைத்து, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுகு, நான் ஏற்கனவே சொன்ன மாரி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மல்லி, கொத்தமல்லி சரிங்களா? ஆ ம கொஞ்சம் மிளகு இது எல்லாம் சேர்த்து இது பண்ணிருங்க. சின்ன வெங்காயம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி போட்டு, இது பண்ணிட்டு, கொஞ்சம் கேரட்லாம் போட்டுட்டு, இது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு கடலை அப்படி கொஞ்சம் போட்டு, அப்படியே வந்து கிளறிட்டு, நீங்க வந்து ஸ்நாக்ஸா சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த கொள்ளு பயிரை நாம வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஸ்நாக்ஸாகவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையும். இந்த கொள்ளு ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் மட்டும் இல்ல, மசில்ஸ்ல படிஞ்சிருக்கக்கூடிய இந்த எல்லோ ஃபேட்டையும் கரைப்பதில் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி இந்த அனைத்து ஸ்நாக்ஸையும் பயன்படுத்தி நம்முடைய கொழுப்பை குறைத்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.